கைஸ் கேக்குதுங்களா? ஜனவரி மந்த் செகண்ட் ஸ்விங் ட்ரேட் பார்க்க போறோங்க இந்த வீடியோல. ஆல்ரெடி ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நமக்கு டவுன் சைடு இங்க ட்ரிகர் ஆயிருந்தது. 315 நமக்கு ட்ரிகர் ஆச்சுங்க. அது நெக்ஸ்ட் டே எடுத்திருந்தேன். அது டார்கெட் வந்து நேத்து ஜனவரி 8 டார்கெட் ரீச் ஆயிருந்து. அதுல நம்ம ஒரு 942 பாயிண்ட் கெயின் பண்ணியிருந்தோம். நேத்து ஜனவரி 9 திரும்பவும் நமக்கு டவுன் சைடு போகும்னு சொல்லி நம்ம சிஸ்டம் சொல்லுதுங்க, இண்டிகேட் பண்ணுது. அதோட ரிஸ்க் பார்த்தோம்னா 591 பாயிண்ட் ரிஸ்க் இருக்கு. இந்த என்ட்ரி எங்க போகும்னா 46,380 வரைக்கும் போகும்னு சொல்லுதுங்க நம்ம சிஸ்டம். இந்த என்ட்ரி எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி. இதை நான் உங்களுக்கு வந்து ஆப்ஸ்டால போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, இந்த பார்ட் டைம் பண்றவங்க, ஃபுல் டைம் என்னால மார்க்கெட் பார்க்க முடியாதுன்றவங்களுக்கு நல்ல சூட்டபிள் ஆகுங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடேவும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சிஸ்டம்ல, பிளஸ் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல பேங்க் நிஃப்டி ஓபன் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டில ஃபியூச்சர் இந்த மந்த் எக்ஸ்பைரி, இதை வந்து செல் பண்றேன். அட் பொசிஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நேக்கடா ஷார்ட் பண்ணியாச்சு. இன்கேஸ் இது நமக்கு ஸ்டாப் லாஸ் போய் அடிச்சுது அப்படின்னா அதுக்காக ஹெட்ஜ் பண்ணணும். நம்ம ஹெட்ஜ் பண்றதுக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கு? 47,500 இருக்கு. அப்போ 47,400 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்றேங்க. அதே ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல போயிட்டு ஆப்ஷன், அதே ஜனவரி 25 ஆப்ஷனு 47,400 புட் ஆப்ஷனு செல் பண்றாங்க. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 551 பாயிண்ட் இருக்கு. இதுவும் ஆட் பொசிஷன் கொடுக்குறேன். இந்த சிஸ்டம்க்கு நமக்கு 1,08,000 rupees தேவைப்படுது. இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 69% இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,000 காட்டுது. மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணிட்டோம்ன்றதுனால நமக்கு இது பே ஆஃப் சார்ட்லயே பார்த்துருவோமே. நம்மளோட பிரேக் ஈவன் வந்து 48,000 வரைக்கும் இருக்குங்க. பிரேக் ஈவன் தெரியுதுங்களா? 48,000க்கு மேல போனாதான் நமக்கு லாஸ் காட்டுது பே ஆஃப் சார்ட். 48,000 எங்க இருக்கு? கரெக்டா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வருதுங்க. மேபி நமக்கு இந்த ஜோன் எல்லாமே நமக்கு நல்ல ப்ரொடெக்ட் பண்ணிடும். 48,000னா இந்த இடத்துல வருது. இருங்க, நான் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் அப்போ நமக்கு இது வரைக்கும் பிரேக் ஈவன் இருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் கொஞ்சம் தான் மேல இருக்கு. மேபி உடனே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட நமக்கு மேக்ஸிமம் ஒரு 2,000 அந்த மாதிரி தாங்க நமக்கு லாஸ் கொடுக்கும். என்னன்னா இதுக்கு கேபிட்டல் வந்து அதிகமா தேவைப்படும். ஒரு குவான்டிட்டி எடுக்கிறதுக்கே நமக்கு 1 lakh கிட்ட தேவைப்படும். நம்ம மார்க்கெட்டுக்குன்னு டைம் கம்மியா கொடுக்குறோம்ல, அதனால நம்ம கேபிட்டல் வந்து அதிகமா தாங்க கொடுத்தாகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல சர்வே பண்ண முடியும். ஓகே, இதை நான் வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் டெய்லி அப்டேட் போட்டுட்டு இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்ட்டு. 1 minute ஸ்ட்ராட்டஜியோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு என்ட்ரி நமக்கு கிடைச்ச பிறகு கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்விங் ட்ரேட் அப்டேட்டும் நான் அதுல டெய்லி மார்னிங் அப்டேட் பண்ணுவேங்க. பார்ப்போம் நமக்கு இது டார்கெட் போகுதா இல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்குதா அப்படின்ட்டு. இங்க பாருங்க, நேத்து இந்த இடத்துல டவுன் சைடு எடுத்திருந்தோம். நேத்து ஈவினிங் முடியும் போதே நமக்கு இந்த இடத்துல அப்சைடு சிக்னல் கொடுத்துச்சுங்க. ஆக்சுவலா இங்க இந்த கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் மேல மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜோன்லயே நமக்கு கீழேயும் போகும் மேலேயும் போகும் அப்படின்னு சொல்லி இருக்கு நம்ம சிஸ்டம் சொல்லுது. ஸோ மேபி ஒரு கன்சாலிடேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீக் முடியும் போதும் கன்சாலிடேஷன் முடிஞ்சிட்டு அப் சைடு ஆர் டவுன் சைடு வந்து பிரேக் ஆகுங்க. 380 பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து என்ன சொல்லுதுன்னா அப் சைடு போகும் அப்படின்னு சொல்லுது. நேத்து வந்து டவுன் சைடு என்ட்ரி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகும்போது நான் அப் சைடு என்ட்ரியும் நான் எடுத்துடுறேங்க. அப்போ நமக்கு கீழே போச்சு அப்படின்னா ஒன்னு இந்த அப் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும், இது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இல்ல மேல போகுச்சு அப்படின்னா டவுன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும், அப் சைடு வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. அதை நான் திரும்பவும் ஆப்ஸ்டாலே போட்டுடுறேன். ஆப்ஸ்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை பண்ணிட்டேன். ஏன்னா ஃபியூச்சர் பிரைஸ் எனக்கு ரெடியூஸ்ல வேணும்ன்றதுனால நான் அந்த ரிட்ரேஸ் ஆகும்போது இந்த இடத்துல இங்க வரும்போது நான் பை பண்ணிட்டேன். இன்கேஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த லாஸை வந்து ஹெட்ஜ் பண்ணணும்ல, அதுக்காக நான் 47,800 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணிக்கிறேன். என்ன பிரைஸ்ல இருக்கோ அதுல வச்சு அப்படியே ஆட் பொசிஷன் கொடுத்தாச்சு. ஓகே, இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா 59.54%. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,000 சொல்லுது. பிரேக் ஈவன் வந்து 47,186 வரைக்கும் நமக்கு போலான்னு சொல்லுதுங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு லாஸ் சொல்லுது. கரெக்டா நம்ம ஸ்டாப் லாஸ் வரைக்குமே நமக்கு பிரேக் ஈவன் இருக்குங்க. ஸோ இவ்வளவு தூரம் நமக்கு கீழே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே லாஸ் வந்து கம்மியா தான் ஆகும். மேபி அது நீங்க பார்க்க தான் போறீங்க, நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நம்ம 2 சைடும் என்ட்ரி எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்க, சேவ் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இங்க வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஆல்ரெடி டவுன் வந்து நமக்கு 1,300 ரூபாய் லாஸ் காட்டுது நேத்து எடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றது ஃபர்தரா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேங்க. அன்டில் தென், மனோநிதி சைனிங் ஆஃப்.